நேற்றைய தினம் மண்முனை தென்னறிவில் பற்றி பிரதேச சபையின் தவிசாளர் தெரிவு நடைபெற்ற பின்பு மட்டக்களப்பின் பாராளுமன்ற உறுப்பினர்களில் ஒருவரான தம்பி சாணக்கியன் அவர்கள் என்னை பற்றிய பல அவதூறுகளை வெளிப்படுத்தியிருந்தார். இது விடயமாக சில விளக்கங்கள் கொடுக்க வேண்டிய கடமைப்பாட்டில் நான் உள்ளேன். நேற்றைய தினம் மண்முனை தென்னறிவில் பற்றி பிரதேச சபையின் பிரதி தவிசாளர் தெரிவில் 20 உறுப்பினர் கொண்ட அந்த சபையில் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியின் சார்பிலே ஒரே ஒரு உறுப்பினர் தான் அந்த சபைக்கு தெரிவு செய்யப்பட்டிருந்தார். அந்த சபையின் தவிசாளர் தெரிவு என்பது உண்மையிலேயே ஒரு இக்கட்டான ஒரு தெரிவாக நடைபெற இருந்தது என்பது எல்லாருக்கும் தெரியும். ஆனால் அங்கு நடைபெற்றது திறந்த ஓப்பன் வாக்கெடுப்பு அல்ல, இரகசிய வாக்கெடுப்பு நடைபெற்றது. முதலாவதாக இரகசிய வாக்கெடுப்பிலே யார் யாருக்கு வாக்களித்தார் என்பதை யாராலும் ஊகிக்க முடியாது. அந்த வகையில் எங்களுடைய கட்சியின் உறுப்பினரை நாங்கள் கேட்டுக்கொண்டது திறந்த வாக்கெடுப்பிற்கு, ஓப்பன் வாக்கெடுப்பிற்கு செல்ல வேண்டும் என்று. ஓப்பன் வாக்கெடுப்பு நடந்திருந்தால் யார் யாருக்கு வாக்களித்தார், யாருக்காக கை உயர்த்தினார் என்பது வெளிப்படையாக தெரிந்திருக்கும். ஆனால் தமிழரசு கட்சி இரகசிய வாக்கெடுப்பை கோரியது. இரகசிய வாக்கெடுப்பை கோரியது மாத்திரமல்ல, தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் டிஎம்பிபி கட்சியின் உறுப்பினர் ஒருவரும் தமிழரசு கட்சியுடன் இணைந்து இரகசிய வாக்கெடுப்பை கேட்டிருந்தார். அந்த வகையில் அங்கு நடைபெற்றது இரகசிய வாக்கெடுப்பு. அந்த இரகசிய வாக்கெடுப்பிலே எங்களுடைய கட்சியைச் சேர்ந்த உறுப்பினர் பெரும்பான்மை கட்சியின், அதாவது தேசிய மக்கள் சக்தியின் வேட்பாளருக்கு வாக்களித்தார் என்பது எப்படி தெரியும்? அதை எப்படி தம்பி சாணக்கியன் உறுதிப்படுத்தினார்? எப்படி என் மீது அவர் குற்றச்சாட்டுகளை அடுக்கினார் என்பது வெளிப்படையாக எல்லோருக்கும் தெரிந்த விடயம். இந்த இரகசிய வாக்கெடுப்பிற்காக டிஎம்பிபி கட்சியில் இருந்து ஒருவரை ஏதோ பண்ணி உங்களுடைய தரப்பிற்கு நீங்கள் எடுத்ததை போன்று உங்களுடைய தரப்பில் இருந்து, தமிழரசு கட்சியின் தரப்பில் இருந்து இரகசிய வாக்களிப்பின் ஊடாக தேசிய மக்கள் சக்தியின் வேட்பாளருக்கு ஏன் வாக்களித்திருக்க முடியாது என்று எப்படி உங்களால் கூற முடியும்? எங்களை பொறுத்த மட்டிலே மட்டக்களப்பு மாவட்டத்தில் சகல பிரதேச சபைகளிலும் தமிழரசு கட்சியின் வேட்பாளருக்கு எதிராக ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி வாக்களிக்கவில்லை. மண்முனை பெற்ற ஆரையம்பதி பிரதேச சபையிலே அவர்களுடைய தவிசாளர் வேட்பாளருக்காக ஆதரவாக இருந்திருந்தார் எங்களுடைய உறுப்பினர். நேற்று பின்னேரம் தான் மண்முனை தென்னறிவில் பற்றி பிரதேச சபையின் தெரிவு நடைபெற்றது. நேற்று காலையிலே செங்கலடி ஏறாவூர் பற்றி பிரதேச சபையின் பிரதி தவிசாளர் தெரிவிலும் கூட ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியின் உறுப்பினர் தமிழரசு கட்சியின் வேட்பாளர்களுக்கு தான் வாக்களித்து அவர்களை வெற்றி பெற செய்தார்.
செங்கலடி பிரதேச சபையிலே ஏனைய மட்டக்களப்பு மாவட்டத்தின் தமிழ் அரசு கட்சியின் ஏனைய பாராளுமன்ற உறுப்பினர்கள் ஒருவரை தவிசாளராக நியமிப்பதற்கிருந்தும் சாணக்கியன் பாராளுமன்ற உறுப்பினர்கள் இன்னொருவரை ஆதரிப்பதாக இருப்பதாக கதைகள் வந்தபோது அங்கு நாங்கள் விசாரித்த மட்டிலே உண்மையாக இந்த பாராளுமன்ற உறுப்பினர்கள் 2 பிரிவுகளாக இருந்தார்கள். இவரால் முன்மொழியப்பட்ட இவரால் ஆதரவு கொடுக்கப்பட்ட ஒரு உறுப்பினர் நேற்று காலையிலே செங்கலடி பிரதேச சபையின் பிரதி தவிசாளர் தெரிவுக்கு சமூகம் அளிக்காமல் சுகஈனமாக வைத்தியசாலையிலே அனுமதிக்கப்பட்டிருந்தார். அந்த வகையில் மண்முனை தென்னறிவில் பற்றி பிரதேச சபையின் தவிசாளர் தெரிவிலே எங்களுடைய உறுப்பினர் தமிழரசு கட்சியின் வேட்பாளருக்கு வாக்களித்திருக்க மாட்டார் என்று எப்படி இவர்களால் கூற முடியும்? உண்மையிலே என்னுடன் பலர் பேசினார்கள். சாணக்கியன் என்னை தேடி வந்து பேசினார். நான் அவரிடம் கேட்டேன், இவ்வளவு நாளும் நீங்கள் வரவில்லை, இப்போதான் வருகின்றீர்கள் என்று. என்ன முகத்துடன் அண்ணன் உங்கள்கிட்ட வாரது என்று அவரே என்னிடம் கேட்டார். அப்ப எனக்கு எதிராக ஏதோ அவர் செய்திருக்கின்றார் என்ற காரணத்தினால் தான் அந்த கேள்வியை என்ன முகத்துடன் உங்களிடம் மாற என்று கேட்டவர். அப்படி இருந்தும் நான் அவருக்கு எங்களுடைய உறுப்பினர் அவர்களுக்கு எதிராக வாக்களிப்பார் என்று கூறவில்லை. அங்கு தவிசாளர் வேட்பாளராக இருந்த தம்பி வினோ அவரும் என்னை வந்து சந்தித்தார். அவரிடமும் நான் உனக்கு வாக்களிக்க மாட்டேன் என்று கூறவில்லை. நேற்று காலையிலே புதிதாக தெரிவு செய்யப்பட்ட மட்டக்களப்பு மாநகர சபை மேயர், பிரதி மேயர், 2 வருடங்களினால் மேயராக அறிவிக்கப்பட்டிருக்கும் மதன் போன்றோர் என்னை தேடி வந்து பேசினார்கள். அவர்களிடம் நான் உங்களுக்கு வாக்களிக்க மாட்டேன் என்று கூறவில்லை. இறுதி நேரத்திலே 1 மணி 1:30 மணி அளவிலே சுமந்திரன் என்னுடன் டெலிபோனிலே பேசினார். நான் அவருக்கும் உங்களுக்கு எதிராக வாக்களிப்பேன் என்று கூறவில்லை. ஆனால் இறுதி வரை நாங்கள் சில கோரிக்கைகளை அவர்களிடம் வைத்திருந்தோம். அவர்களை பொறுத்த மட்டிலே எந்த கோரிக்கைக்கும் அவர்கள் செவி சாய்க்கவில்லை. எந்த ஒரு சபையிலும் சேர்ந்து ஆட்சி அமைப்பதற்கு முன்வரவில்லை. இன்று முஸ்லிம் காங்கிரசுடன் ஒப்பந்தம் செய்கின்றார்கள். டக்ளஸ் தேவானந்தாவை தேடிச் சென்று அவரிடம் ஆதரவு கேட்கின்றார்கள். விக்னேஸ்வரன் அவர்களை மிகவும் மோசமாக தூற்றியவர்கள் இன்று அவருடன் ஒப்பந்தம் செய்கின்றார்கள். சஜித் பிரேமதாச எஸ்ஜேபியுடன் அவர்கள் ஒப்பந்தம் செய்கின்றார்கள். ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி வடக்கு கிழக்கிலே 106 உள்ளூராட்சி மன்ற உறுப்பினர்களை வைத்திருந்தும் எங்களுடன் எந்த விதமான உடன்பாட்டுக்கும் வருவதற்கு அவர்கள் தயாராக இல்லை. ஆனால் நாங்கள் அவர்களுக்கு வாக்களிக்கக்கூடிய இடங்களிலே வாக்களித்துக் கொண்டு வருகின்றோம். ஓப்பன் வாக்கெடுப்பு, திறந்த வாக்கெடுப்பு நேற்று மண்முனை தென்னறிவில் பற்றி பிரதேச சபையில் கோரியிருந்தால் அவர்களும் அந்த உண்மை அவர்களுக்கு தெரிந்திருக்கும். அதை விடுத்து தேவையற்ற குற்றச்சாட்டுகள், தேவையற்ற விமர்சனங்களை வைப்பதை முதலில் தவிர்த்துக் கொள்ள வேண்டும். நீங்கள் தமிழ் மக்கள் விடுதலை புலிகளில் இருந்து ஒருவரை ஏதோ பண்ணி உங்களுடைய சைட்டுக்கு, உங்களுடைய தரப்புக்கு வளைத்தெடுத்ததை போன்று
தேசிய மக்கள் சக்தியின் பிரதேச சபையின் தவிசாளர் வேட்பாளரும் மிகவும் பணபலம் படைத்தவர். லட்சக்கணக்கிலே அவர் செலவழித்து ஒரு உறுப்பினராக வந்திருக்கின்றார் என்று எல்லோருக்கும் தெரியும். அவரும் உங்களில் ஒரு சிலரை வளைத்தெடுப்பதற்கான சந்தர்ப்பங்கள் இருக்கின்றது தானே. அப்ப ஏன் நீங்கள் ரகசிய வாக்கெடுப்புக்கு சென்றீர்கள்? கடைசி வரை நாங்கள் சில கோரிக்கைகள் நிறைவேற்றலாம் என்றுதான் இருந்தோமே தவிர இவர்களுக்கு எதிராக நாங்கள் செயற்பட வேண்டும் என்று இருக்கவில்லை. ஆனால் இங்கு அந்த கலாச்சாரம் மாறி இருக்கின்றது. பிரதேச சபைகளை அமைப்பதற்கு கூட பல டீல்கள் நடைபெறுகின்றது. பண ரீதியான டீல்கள், வேறு பல நலம் சார்ந்த டீல்கள் இங்கு நடைபெறுகின்றது. இன்று பிற்பகல் பட்டிப்பளை கொக்கட்டிச்சோலையிலே தெரிவு இருக்கின்றது. இரவு 12-1 மணி வரைக்கும் அங்கு ஒரு சில உறுப்பினர்களை சந்தித்து டீல் பேசி இருக்கின்றார்கள். இன்று காலையிலே கூட வாழைச்சேனை பிரதேச சபையின் தெரிவின் போது ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியின் உறுப்பினர் தமிழரசு கட்சிக்கு சாதகமாக வாக்களித்த போது கூட தம்பி சாணக்கியன் பாராளுமன்ற உறுப்பினர் அவர்கள் கூறியிருக்கின்றார், நேற்று களுவாஞ்சிக்குடியிலே நடைபெற்ற சம்பவத்திற்கு பின்பு நாங்கள் பயந்து தமிழரசு கட்சிக்கு வாக்களித்ததாக. அப்ப நேற்று காலையிலே செங்கலடியிலே தமிழரசு கட்சிக்கு சாதகமாக வாக்களித்தது உங்களுடைய உறுப்பினர், தமிழரசு கட்சியின் உறுப்பினர், அதுவும் உங்களுக்கு சாதகமானவர் நேற்று உங்களுடைய வேட்பாளருக்கு வாக்களிக்காமல் வைத்தியசாலையில் படுத்திருக்கின்றார். நீங்கள் நினைத்திருந்தால் அவரை கொண்டு வந்திருக்கலாம். ரால் தன்னுடைய தலைக்குள்ளே ஏதோ வைத்துக் கொண்டு நாறுது மணக்குது என்று கூறுவதை போன்று தங்களுக்குள்ளே இருக்கின்ற பிரச்சனைகளை, தங்களுடைய கட்சி பிரச்சனைகளை நீங்கள் இன்று நீதிமன்றம் வரைக்கும் கொண்டு விட்டு மக்களை புதினம் பார்க்க வைத்திருக்கும் நீங்கள் என்னை என்னுடைய கட்சியில் இருந்து இடைநிறுத்துவதற்கு, சவால் விடுவதற்கு நீங்கள் ஆரப்பா? உங்களுக்கு என்ன அருகதை இருக்கின்றது? நான் கட்சிக்கு மாறாக நடந்திருந்தேனா கட்சி எனக்கு நடவடிக்கை எடுக்கும். நீ யார் அதை கேட்கிறதுக்கு? உனக்கு அந்த அதிகாரத்தை யார் தந்தது? முதல் உங்களோட கட்சிக்குள்ளே இருந்து உங்களோட கட்சிக்கு எதிராக செயற்படுற நீங்கள் உட்பட உங்களுக்கு உங்களோட கட்சியால் நடவடிக்கையை எடுங்கள். மற்ற கட்சிகளுக்குள் என்ன நடக்கின்றது என்பதை எட்டி பார்க்க வேண்டாம். என்னை பொறுத்த மட்டிலே 43 வருடமாக ஒரே கட்சியிலே ஒரே கொள்கையுடன் தமிழ் தேசியத்திற்காகத்தான் நான் ஆயுத போராட்டமாக இருந்தாலும் சரி, அகிம்சை போராட்டமாக இருந்தாலும் சரி, அரசியல் போராட்டமாக இருந்தாலும் சரி, தமிழ் தேசியத்திற்காகத்தான் ஒரே கட்சியில் 43 வருடமாக நான் பயணித்துக் கொண்டிருக்கின்றேன். ஏனையவர்களை போன்று குரங்கு மாதிரி அங்கும் இங்கும் தாவி திரிபவன் நான் அல்ல. ஒன்றை உணர்ந்து கொள்ள வேண்டும். தேசியம் என்றால் என்ன? தமிழ் தேசியம் என்றால் என்ன? போராட்டம் என்றால் என்ன? இந்த போராட்டத்தின் மூலம் ஏற்பட்ட இழப்பு என்ன? தமிழ் மக்களின் தேவை என்ன என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். வெறுமனே கதிரைக்கும் பதவிக்கும் ஆசைப்பட்டு ஏனையவர்களை தூற்றுவதையோ
அல்லது விமர்சிப்பதையோ நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். உங்களை நீங்கள் சுய பரிசோதனை செய்து கொள்ள வேண்டும். இறுதியாகவும் கூறுகின்றேன், நீங்கள் திறந்த வாக்கெடுப்பிற்கு நேற்று பண்புநெறியில் பற்றி பிரதேச சபையில் சென்றிருந்தால் உங்களுக்கு தெரிந்திருக்கும் எங்களுடைய வேட்பாளர் யாருக்கு வாக்களிப்பார், அல்லது உங்களுக்குள்ளே யாரு கருப்பாடு இருக்கின்றார்கள் என்பதை நீங்கள் உணர்ந்திருப்பீர்கள் என்பதை உங்களுக்கு கூறி வைக்க விரும்புகின்றேன். நன்றி.